அடியே அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல? ஆமாமுங்க. ஏ வா. ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா? ஏ பஃபன் கோட், என் பேர் அருண். அட நம்பூரு. ஏங்கன்னு தனியா வந்திருக்கற? ஒன்றரை கூட ஆறு வரலையா? என் கூட சித்தப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க? கத்திரிக்காயில இருந்து வர்றாங்க. ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவில இருந்து வந்த மாதிரி தெரியலையா? ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க? இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கிடையாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன். எங்க தட்டி பாரு. அரைஞ்சிடுவேன். அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம். போயா நீயும் ஷட்டும். போடா நீயும் உன் பல்லு. வாங்க போலாம்ன்ற. சரிதான் போயா. Hi. Are you from India? Yes. Rascal. Where's your father and mother? Tell me. அப்பா அடிக்க வந்திருக்காங்களா? இவங்க கிட்ட அந்த பஃபன் கோட்டை மாட்டி விட்டுறலாம். They are my parents. Catch them. மம்மி, மம்மி, டாடி, டாடி, மம்மி. ஏன்டா புடிக்கிறீங்க? புடிங்கடா, புடிங்கடா. அடே, இந்த பையன் தாடி நம்மள மாட்டி விட்டுறான். புடிங்கடா டேய். மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா, பஃபன் கோட்டை மாட்டிக்கிட்டா. அடிக்கோ. அடிக்க. ஐயோ, அடே அடிக்காதடா. என்னங்க அந்த பையன் கிட்ட வம்பு வளக்க வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? வேற என்ன முதுகுல முடியா வளர்க்க முடியும்? சின்ன பையனாச்சேன்னு பேச்சு கொடுத்தேன், குட்டிச்சா தான் காட்டி கொடுத்துருச்சு. அம்மா அடிக்க. Where are the documents? அடிக்காத வெள்ள பண்ணி. பால்கிட்டப்பா. எச்சிக்கல் நாயே, 4 வீடு வாங்கி தின்னாயே, போய்க்கு நாயே. நாயே நாயே. Hey you. Stop it. Stop it. Why are you beating them? These people are the parents of the boy. They are not that boy's parents, you know. Leave them. கம்முனாட்டி இவன் அப்படி தாண்டி பேசுறான். என்னடா சொன்ன? அண்ணா நீங்க நம்ம ஊருங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எந்த இடமுங்க? பாப்பநாயக்கம்பாளையம். அடியே பாப்பநாயக்கம் பாளையமா? என்னங்கடா பாப்பநாயக்கம் பாளையங்களா? எங்க அத்தையோட அங்கதானுங்க. வேற கூட ராசுக்கா உங்களுக்கு பழக்கம்ங்களா? பழக்கம் இல்லை. நோ அவத்தோட சொல்லுங்கண்ணா. அவத்துடுங்கடா டே. நோ இங்கிலீஷ் சொல்லுங்கண்ணா. சாரி, லீவ் them. குட் நைட். நைட் குட்னா. அப்படி வரட்டுமா? சரி. டேய் அவத்துடுங்கடா. நீங்க இந்தியா பக்கம் வந்தீங்க, உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி போடுண்டா. உங்களை எல்லாம் மொட்டை அடிச்சு கரும்புளி சம்பளி குத்தி கழுது மேல உட்காரக்கணும். வாங்க போலாம். கழுது கிடைக்கணும், குரங்கு மேல உட்கார வச்சிருவோம். என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தைங்க கொண்டு வந்து வளைச்சு வளைச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. அங்க பாருங்க பொம்மை வஞ்சலே. அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு. பாடி போய் பிடிக்கலாம். ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போகுது விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க. சின்ன பையன் விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான். பேய்க்கு போறவனே, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம்? எங்களை வம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே ஐயோ அடிக்காதீங்க. பின்ன ஒண்ணு அடிக்குவா, ஒண்ணு அடிக்குவா. வேண்டாம் மச்சான், ஊஞ்சலாத விளையாடல வாங்க. ஊஞ்சல் ஆடுற நேரமா இது. உன்னை கொன்னுறேன், உங்க எல்லாரையும் கொன்னுறேன். கொன்னுறேன். விட மாட்டேன். ஐயோ ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு. என்னப்பா? டேய், நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல. ஊர் சுத்தி பார்க்க வந்தா. நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது 4 தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல சொல்லு. கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. டேய், உங்க பையனா சார் இவன்? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு 2 பெத்துடுங்க, குத்தும் குறை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள. டேய், நல்ல அழகா இருக்கிறான். பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ? அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. சார், ஐயோ அம்மா கருப்பு சட்டை அடிக்க வர்றான். ஏய் சொன்ன கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கயாவது வலிக்குதா சொல்லுங்க, புடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறதே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ. ஒரு கப் காபி வாங்கி குடுக்குறீங்களா? எனக்கும் சேர்த்து 2 சொல்லுங்க. அப்ப 3 தான். உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா? ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சு இழுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? ஐயோ. வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லைங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு. காப்பி வேணாம், இப்பவே ஊருக்கு போயிடலவா? ஐயோ, இந்த பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என் கூடயே உங்க கதையை கேட்டா ஒரே சிரிப்பா இருக்குங்க. ஏங்க நாங்க உதவாங்கிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ அப்படி இல்லைங்க. அந்த பாருங்க, அதுக்கு பிராயச்சித்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, செய்யறேன். வயிறார சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணிட்டேன், இப்ப வந்துரும்.
வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, வெக்கப்படாதீங்க. பாத்ரூம் இருக்குமா? இதோ இங்கதான் இருக்கு. ஏன் போகணுமா? சாப்பிட்டு உடனே போகணுங்க. ஓ, ஏன் வயிறு சரியில்லைங்களா? எனக்கு இல்லைங்க, இவளுக்கு. ஓ, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். எங்க வீடு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம். ஏங்க எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்கக்கா, உங்களுக்கு நம்ப புண்ணியமா போகு. சரி, டிக்கெட் எங்க? புக்கிங் ஆபீஸ்ல. ஐயோ, அத சொல்லலைங்க. வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பீங்களா? அது பத்திரமா வச்சிருக்கீங்களா? இதுலயே திருப்பியும் போலாங்களா? போலாம் போலுங்க. போலாம். ரிட்டர்ன் டிக்கெட் தானே. சரி, பாஸ்போர்ட் கொடுங்க. அதை நாங்க தர மாட்டோம். அதை கொடுத்தா அதுல வேற யாரும் போயிருவாங்களா? டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம், பாஸ்போர்ட்ல முடியாது. அதுல போட்டோ இருக்கு, கொடுங்க. அப்படிங்களா? குடு. இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க போனா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். ஓ, இந்த ஊர்லயும் அப்படித்தானா? நீங்க முன்னாடி மெட்ராஸ் போங்க, நாங்க பின்னாடி வரோம். பின்னால எல்லாம் வராத, பிளைன்ல வா. சரி. ஏங்க உங்க புள்ள மிஸ்டர் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு. நீங்க வாங்க வேண்டிய உதவியெல்லாம் எங்களை வாங்க வச்சுட்டாரு. பட்டிக்காட்டான் போட்டிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான். பட்டிக்காட்டானே தான். ஹலோ, ராமன் ஹியர். ஹலோ, நரேந்திரன் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? ஒண்ணுமில்ல, உன்னோட அன்பு காதலி ராதாவும் செல்ல மகன், அவன் பேர் என்னமோ மறந்து போச்சு, பொண்ணு பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. 2 பேரும் எங்கிட்ட தான் இருக்காங்க. உன்னோட அருமை காதலன் ராமன் போன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசி ஏதாச்சும் பேசுறேன்னா பேசிக்கிறியா? ராமன், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. ராதா, காப்பாத்துங்க ப்ளீஸ். போதும். ராதா. நரேந்தர். பல்லலகன் அவர்களே,
உமது தந்தையாரிடம் யாராவது செப்புகிறீர்களா? அப்பா அருண் அருண் அப்பா அப்பா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. நரேந்தர் ப்ளீஸ், நரேந்தர் சொல்றது கேளு. ஹலோ ஹலோ. ஏய், எங்க வீட்டு இருந்து எடுத்துட்டு போன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உடனே எடுத்துட்டு டோக்கியோ போர்ட்ல 7th டெக்கில் நிக்கிற சீஹரானுங்கிற கப்பலுக்கு வந்துரு. வரல வந்துரு. சரி நரேந்தர், இதான் நான் வரேன். வெல்கம் அபோர்ட். இந்த உன் டாக்குமெண்ட் அவங்கள விட்டு. செக் இட். அவங்கள விட்டுறலாம், ஆனா உன்னை விட முடியாது. நீ இதை இங்க கொண்டு வந்துட்ட, வாஸ்தவம் தான். ஆனா இதுல இருக்கிறதெல்லாம் நீ தெளிவா படிச்சிருப்ப, போட்டோ ஸ்டேட் காப்பி எடுத்திருப்ப, போன உடனே பத்திரிகையில் எழுதிருப்ப. சோ சாரி. You see. இங்க இருக்கிறா இப்ப அடிச்சியா? இதுக்கு பேர் தான் குங்குமப்பூ வைட்டா? குங்குமப்பூ இல்லடா, குங்ஃபூ. அதான் நம்ம கும்பகோணம் குத்து வரிசை மாதிரி. தஞ்சாவூர் குத்து வருஷடா. சரி, எல்லாம் ஒரே ஏரியா தானே. அத பாரு. அடி அடி, நல்ல கடி. அருண், ஜப்பான் கறி எப்படி இருக்கு? விடாத, மூக்குல குத்து, வயிற்றுல குத்து.
அண்ணா அண்ணா அங்கிருந்து பல்ட்டி இழுத்து அடிச்சு வா. ஜப்பான் வண்டி உப்பு தண்ணியில போயிருச்சா? எங்க கிட்ட கொடுத்துட்டா நாங்க கொண்டு போய் வித்துருப்போம்ல. ஹீரோ வழியில வில்லன் மாட்டிக்கிட்டான். பல்லா கிரான தூக்குடா. ஜப்பான் போலீஸ் வரும், முட்டிக்கு முட்டி தட்டும்.